கடந்த வாரத்திலிருந்து நாம் தொடர்ச்சியான தேவனுடைய வார்த்தை விசுவாசியின் ஐக்கியம், த யூனிட்டி ஆஃப் பிலீவர் என்று சொல்ல தலைப்பில் 2 விதமான காரியங்களை குறித்து பார்த்தோம். முதல்ல ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்பொழுது பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் விழுந்தால் அவன் உடனடி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாய் இருந்து விடுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா தனிமையாய் இருப்போம் என்று சொன்னால், ஐக்கியம் இல்லாமல் தனிமையாய் இருப்போம் என்று சொன்னால் நம்மளை தூக்கிவிட ஒருவரும் இருக்க முடியாது. நமக்கு ஐயோன்ற ஒரு வார்த்தை பலவிதமான காரியங்களை குறித்து பார்க்க முடியும். அது நமக்கு தேவையில்லை. அதனால தான் ஐக்கியம். அதுதான் ஆண்டவர் எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐக்கியத்தை குறித்து சொல்லி. 2வதாக குடும்பத்தின் ஐக்கியத்தை குறித்து பார்க்கணும். குடும்பத்தின் ஐக்கியம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய சொந்த குடும்பத்தை, தன்னுடைய வீட்டை நடத்தக்கூடிய அல்லது விசாரிக்கக்கூடிய அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் எல்லாரும் ஐக்கியம் இருக்கிறதை குறித்து பார்த்தோம். குடும்பம்னா என்ன? குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்ததான ஒரு கட்டளை. திருமணம் என்பது கர்த்தர் கொடுத்ததான ஒரு கட்டளை. பிள்ளைகள் என்பது கர்த்தர் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம். இந்த கட்டளைகளும் இந்த ஆசீர்வாதமும் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தில் விசாரிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பார்க்கும்போது சாபங்கள் இருக்கும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிப்பாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை சபிப்பாங்க. நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது பிள்ளைகள் வளர்ந்து திருமணமான பின்பதாக பெற்றோர்களை ஒதுக்கி வச்சுருவாங்க, பெற்றோர்களை கடிந்து பேசுவாங்க. அதான் வேணும் சொல்லுது, பெற்றோர்களை கனம் பண்ணுங்க, அது உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கும்னு சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. பெற்றோர்களை கனம் பண்ணுனா தீர்க்க ஆயுசு உண்டு, நம்மளுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாகும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பெற்றோர்களை கனப்படுத்தாதபடிக்கு, பெற்றோர்களை மதிக்காதபடிக்கு, பெற்றோர்களை சரியாக கவனித்து விசாரிக்காதபடிக்கு இருக்கக்கூடியதை பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளை விசாரிக்காமல் பிள்ளைகள் ஒரு தவறான வழிகளுக்கு போகிறது, பிள்ளைகளை தப்பான ஒரு காரியங்களை சொல்லி திட்டி அல்லது தவறான காரியங்களில் பிள்ளைகள் போகிறதுல பார்க்க முடியும். நிறைய வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ராங்கான காரியங்களை குறித்து பார்க்க முடியும், வேதனையாக பார்க்க முடியும். ஆமென். அது ஒரு விஷயம். அதனால தான் குடும்பத்துக்குள்ளே முக்கியமாக தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு புருஷனா, கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு மனைவியா, கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளையா, கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவனா, ஒரு தலைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐக்கியம் குடும்பத்துக்குள்ளே முதலாவது வேணும். குடும்பத்துக்குள்ளே ஐக்கியம் இருக்கும் பொழுது தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கும் பொழுது தான், ஒருத்தர் கவனிக்கும் பொழுது தான். அதான் நான் கடந்த நாள் சொல்லும் பொழுது, புரிந்து வாழும் குடும்பமாக இருக்கணும், அனுசரித்து வாழக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன், என் மனைவி சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன், கணவன் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன், பிள்ளை சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன், பெற்றோர் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. இந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, புரிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து வாழணும். கணவனை மனைவி புரிஞ்சு, மனைவியை கணவன் புரிஞ்சு, பிள்ளைகளை பெற்றோர்கள் புரிஞ்சு, பெற்றோர்களை பிள்ளைகள் புரிஞ்சு, அண்ணனை தம்பியை அக்காவை தங்கச்சி ஒருத்தருக்கு புரிஞ்சு நம்ம வாழும் பொழுது தான் ஒருத்தருக்கு விசாரிக்க முடியும். சும்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அப்படின்றத விட இந்த விசாரிப்பு நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கேட்டால் கூட அது ஐக்கியத்தில் கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இன்னுமாக ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தின் குடும்பமாக, ஒரு பாதுகாப்பின் குடும்பமாக மாறும். அப்போதான் அந்த குடும்பத்துக்குள்ள ஜெபம் இருக்கும், சபை கூடுதல் இருக்கும், சாட்சி இருக்கும், விசுவாசம் இருக்கும், ஜெயம் இருக்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3வது பகுதிக்குள் கடந்து போக போகிறோம். 3வது பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க. எடுத்தவங்க யாராவது வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verses 10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இது
விசுவாசிகளுக்கு இடையில் ஐக்கியம். முதல்ல ஐக்கியம் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது ஐக்கியம் இல்லாமல், முதலாவது ஐக்கியம் இல்லாமல் சுயமாக நடக்கிறதுனால என்ன ஆகும், சுய சிந்தனைகளும் சுயமாக தனியாக இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தோம். ரெண்டாவது குடும்பத்தின் ஐக்கியத்தை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இடையில் ஐக்கியம். இந்த விசுவாசிகளுக்கு இடையில் ஐக்கியம் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம். விசுவாசிகள் என்பது என்ன அப்படின்னா, நம்மள விசுவாசிகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விசுவாசிகள், உலக பிரகாரமான விசுவாசிகள் இருக்காங்க. உலக பிரகாரமான விசுவாசிகள் அப்படின்னா அவங்களுடைய தேவர்களுக்கு, அவங்களுடைய தேவதைகளுக்கு விசுவாசமா இருக்கிறவங்க, சொல்லப்படுறாங்க, நம்பிக்கையா இருக்கிறவங்க. சில பேர் அவங்களுடைய வேலைக்கு, அவங்க எஜமான்களுக்கு விசுவாசமா இருக்கிறவங்க. சில பேர் மனிதருக்கு மனிதர் உறவுக்குள்ள ஒரு விசுவாசமா இருக்கிறவங்க. இந்த விசுவாசிகளுக்கும் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்ல கவனமா பாருங்க. விசுவாசி அப்படின்னு சொல்றது ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஆண்டவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது ரெண்டா பிரிச்சாரு. வானம் பூமி ரெண்டா பிரிச்சாரு, இருட்டு வெளிச்சம் ரெண்டா பிரிச்சாரு. இந்த மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டா பிரிச்சுட்டே வந்துட்டு இருந்த. நல்ல நல்ல மரத்தையும் வச்சார், கெட்ட மரத்தையும் வச்சார். நரகத்தையும் வச்சாரு, பரலோகத்தையும் வச்சார். உபாகம புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கும். நம்ம எதை எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனும் மரணம் உங்களுக்கு முன்னாடி இருக்கும். நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லி, நம்மளாம் ஜீவனுடைய வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவர்கள், நம்மளாம் ஜீவனுடைய விசுவாசிகள். நல்ல கவனம் பார்க்கணும். நம்ம யார் அப்படின்னா பரலோகத்தின் விசுவாசிகள், ஆண்டவருக்கு ஏற்ற விசுவாசிகள், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற விசுவாசிகள். யாருன்னா பரலோகத்தின் விசுவாசி. இரண்டாவது தேவனுக்கு உண்மையான விசுவாசி, தேவனை மகிழ்ப்படுத்தக்கூடிய விசுவாசி. நீங்கன்னா சபைகளை அலங்கரிக்கக்கூடிய, சபையில சாட்சியா இருக்கக்கூடிய, சபையில ஒருமனப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய, சபையை பிரியப்படுத்தி சபையை கட்டுகிற விசுவாசிகள், ஆண்டவர் வருகைக்கு சபையை ஆயத்தம் பண்ணுகிற விசுவாசிகள். அப்போ இந்த விசுவாசிகள், இந்த உலகத்தான் விசுவாசிக்கும், உலகத்தை நேசிக்கிற விசுவாசிக்கும், பரலோகத்தின் விசுவாசிக்கும், பரலோகத்தை நேசிக்கிற விசுவாசிக்கும் ஒரு பிரிவினை இருக்கு. என்ன பிரிவினை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சகோதர சிநேகத்தால் ஒருவர் ஒரு மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த விசுவாசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஐக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சிறியவன் பெரியவன், படித்தவன் படிக்காதவன், பண்ணையார் பண்ணையாள் அப்படின்னு, பண்ணையாறு பண்ணையாள், பண்ணையார் வேலை பார்க்குறவன் பண்ணையாள், பண்ணையார் பண்ணையை வச்சிருக்கிறோம். இந்த வேறுபாடு இல்லாதபடிக்கு, இந்த வேறுபாடும் இல்லாதபடிக்கு, இந்த பிரிவினை இல்லாதபடிக்கு, ஒருவர் மேல் சண்டையும் முறுமுறுப்பும் போட்டியும் பொறாமையும் இல்லாதபடிக்கு, பொறாமையும் இல்லாதபடிக்கு, பிடிவாதம் இல்லாதபடிக்கு, ஒருவர் மேல் ஒருவர் திருஷ்டிப்படாமல், வன்கண் வைக்காமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா பட்சமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், ஏற்றவர்களாக இருக்கணும். அந்த உலகத்தானுக்கும், அந்த உலகத்தானுடைய விசுவாசிக்கும், இந்த பரலோகத்தின் விசுவாசிக்கும் உள்ள வேறுபாடுகள். அப்போ அடிப்படையான நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களுக்குள்ள இந்த ஐக்கியம் உண்டாகாது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு அடிப்படையான என்ன வேணும்? ஒரு ஒப்படைப்பு வேணும். இந்த அடிப்படையான ஒரு ஒப்படைப்பு, ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஐக்கியம் உண்டாகும். இப்போ நீங்கள் விசுவாசி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பேர் சபைகள் இருக்கீங்கன்னு சொன்னால், உங்களுக்குள்ள நீங்கள் பட்சமாக இருக்கணும். ஓகே, ஒருத்தர் கணக்கு பண்ணி, ஒருத்தர் சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி, கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணி, சபை முடிஞ்ச உடனே சபைங்கன்னா விசுவாசிகளை பார்க்குறீங்க, ஒருத்தர் கூட விசுவாசிகளை பார்க்குறீங்கன்னா கையை தூக்கி ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அம்மா, ஸ்தோத்திரம் பாப்பா, சின்ன குழந்தைங்களை பார்த்தா ஸ்தோத்திரம் பா, அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை வேணும். இந்த அடிப்படையான நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிகளுக்கு
எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25 வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். இந்த ஒப்படைப்பு அடிப்படையான நம்பிக்கை உண்டாகுவதற்கு ஒரு ஒப்படைப்பு தேவை. அந்த ஒப்படைப்பு தான், அந்த ஒப்படைப்பின் அளவை பொறுத்து தான் உங்களுக்கு ஒரு விசுவாசி ஐக்கியம் பெறும். இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, சில சபைகள் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் போய் ஒரு 500 ரூபா கொடுங்க, ஒரு 1000 ரூபா கொடுங்க, ஏதாவது லோன் இருந்தா சொல்லுங்க, ஏதாவது வட்டிக்கு கொடுத்தா கொடுங்க, ஏதாவது லோன் கொடுத்தா கொடுங்க. இப்படி வச்சுதான் நிறைய பேர் இந்த தகுதியை இழந்து போயிடுறாங்க, இந்த அடிப்படை நம்பிக்கையை இழந்து போயிடுறாங்க. நல்ல கவனம் போகலாம். சபைகளுக்குள்ள வேதம் சொல்லுது பட்சமாயிருங்கள் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது கணம் பண்ணுகிறத முந்திக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் விசுவாசிகள் என்ன ஆயிடுது கேட்டீங்கன்னா, இந்த பணம் கொடுத்து வாங்க, இந்த லோன்கள் வட்டி கொடுத்து வாங்க, அல்லது ஒரு பேங்க்ல போய் ஒரு காரியத்தை செய்ய. இப்போ ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்க, இப்போ வேலை கொடுக்குறீங்க, அந்த கம்பெனியில் ஒரு போஸ்ட் இருக்கு, ஒரு விசுவாசி வேலை இல்லாமல் இருக்குன்னா, என் கம்பெனியில் ஒரு போஸ்டிங் இருக்கு, வாங்க இன்டர்வியூக்கு வாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது வேற. நீங்கள் போய் ஆடம்பரமாக அலையிறதுக்கு நீங்கள் ரூபா கொடுத்து அவங்கள பாவியாக்கி அவங்க சபைக்கு வராமல் அந்த ஒரு 1000 ரூபா கொடுத்த உடனே, ஒரு 5000 ரூபா கொடுத்த உடனே, அல்லது ஒரு லோனை வாங்கி கொடுத்த உடனே, ஒரு வட்டிக்கு வாங்கி கொடுத்த உடனே அவங்க போய் ஆடம்பரத்துக்கு போயிடுவாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. இவங்க ஒழுங்கா வட்டியும் கட்ட மாட்டாங்க, உங்களை பார்த்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. சபைக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டோம், அந்த அம்மாட்ட காசு வாங்கிட்டோம், அவங்க மூஞ்ச பார்க்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு வைக்க வராம சபைக்கு வர மாட்டாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த அடிப்படை அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள நீங்க இழந்து போயிடுறீங்க. அப்ப அது கணம் பண்ண முடியாமல் போகுது. விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம் உண்டாகணும் அப்படின்னா எப்படி உண்டாகணும்னா, இல்லாதவனுக்கு கொடு, வறுமையில் இருக்கிறவனுக்கு கொடு. உன்கிட்ட 2 இருந்தா இல்லாதவனுக்கு 1 பார்த்து. நீங்க 2 பைக் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு பைக் இல்லாமல் நடந்து வாங்க, பைக் இல்லாமல் நடந்து வரீங்களா, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, இந்த பைக் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட 2 ரூபா இருக்குன்னா 1 ரூபா கொடுங்க, அது கொடுங்க, அதெல்லாம் வேணாம். ஆனால் அவனை ஆடம்பரத்துக்குள்ள தள்ளி சபையிலிருந்து உங்களை அந்த ஆளை விட்டு விலக்கி போய் அவனை பாவத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு எதுவும் வைக்கக்கூடாது. வேலை இல்லாமல் இருக்கானா வேலையை கொடுங்க, வேலையை வாங்கி கொடுங்க. வியாபாரம் இல்லாமல் இருக்கானா வியாபாரம் கொடுங்க. இல்லைன்னா வியாபாரம் செய்யறானா அவன் என்ன வியாபாரம் செய்யறான், அவங்களுக்கு தேவையா இருக்கா, அந்த வியாபாரத்துக்கு போய் நீங்க என்ன பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. அது என்ன வியாபாரமோ அந்த வியாபாரத்தை உங்க தெரிஞ்சவங்களுக்குள்ள சொல்லி, இவங்க நல்ல பொருள் விற்கிறாங்க, உண்மையா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணுங்க. இதுதான் பட்சம். ஒருத்தருக்கு முந்தி கணம் பண்ணுங்க, வாங்கன்னு சொல்லுங்க, உட்காருங்கன்னு சொல்லுங்க, சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, ஒருத்தருக்கு முந்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் விசுவாசிகள் இங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க ஒரு வேறு நாட்டை சேர்ந்தவங்களும் இவங்க வேறு நாட்டை சேர்ந்தவங்க மாதிரி 2 நாட்டுக்காரை சந்திக்கும் பொழுது இந்த கோபத்தோட ஆங்காரத்தோடு பார்த்துட்டு போற மாதிரி, டக்குன்னு திரும்பிட்டு போற மாதிரி, அப்படிதான் நீங்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு கனம் பண்ணுங்க, முந்தி கொள்ளணும். சில விசுவாசிகள் வரும்போது அந்த விசுவாசிகளை பார்த்து ஓடி போய் ஒடிச்சிருவாங்க. எப்ப அந்த விசுவாசி வந்துட்டு இருக்கா, பிளேட போடுண்டா. வேதம் சொல்லு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவுள். விசுவாசிகளுக்கு இடையில் ஐக்கியம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஆமென் சொல்லுவோம். ஒருவரால ஒருவர் தூண்டப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி எல்லாரையும் அந்த கிறிஸ்துவுடைய அந்த வல்லமைக்குள்ள, அந்த அக்கினிக்குள்ள எரிஞ்சு பற்றி எரிய வைக்கணும். அதுதான் முக்கியம். என்ன பிரதர், என்ன சிஸ்டர், ஏன் போன லேட்டா வந்தீங்க, அபிஷேகத்தை இழந்து போயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த ஜெபம் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு, அபிஷேகம் பயங்கரமா இருந்துச்சு,
எல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணுவோம். காலை சீக்கிரத்தை வந்துருங்க. சபையை கட்டணும், சபைக்கு தேவைகள் சதிக்க பண்ணணும். நான் இவ்வளோ கொடுக்குறேன், நீ இவ்வளோ கொடு. விசுவாசி இந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல விசேஷம் நடக்குது. இந்த விசுவாசி உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கு. இந்த விசுவாசிக்கு ஜெபம் தேவையா இருக்கு. வாங்க 4 பேர் உட்காந்து அப்படியே சபையில் உட்காந்து கையை பிடிச்சி அந்த விசுவாசத்துக்கு செபிப்போம். கத்தரை மகிமைப்படுத்துவோம், கத்தரை கனப்படுத்துவோம். ஒரு விசுவாசிக்காக நம்ம 4 விசுவாசிகள் மனமே இருப்போம். ஏன் இன்னைக்கு இந்த விசுவாசி வரல? உடனே போன் போட்டு புத்தி சொல்றோம். ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல, என்னாச்சு, உடம்பு முடியலையா, உடம்பு முடியலையா, என்ன இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களா என்னன்னு சொல்ல மாட்டாங்க. வரல 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 வந்து பார்த்தா தெரியும் வரலையா அன்னைக்கு. நம்மளாம் நினைச்சுக்கணும் எதுவும் முடியாம இருக்குமோ, ஏதாவது சண்டையா இருக்குமோ, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, என்னன்னு தெரியலையே, பாவம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கலாம் புலம்பிட்டு இருக்கோம். அது ஊரை சுத்திக்கிட்டு இருக்கோம். விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ற ஸ்தலத்தில் இருக்கணும், ஸ்தானத்தில் இருக்கணும். கனம் பண்ணுகிறதுல ஒருத்தர் பட்சமா இருக்கிறது ஒருத்தர் இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? அக்னியா பற்றி எரியணும், வெளிச்சமா பற்றி எரியணும். ஒருத்தர் ஒருத்தர் புத்தி சொல்லும் போது அவங்க மனம் மாறணும், மனம் திரும்பணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க ரட்சிப்புக்குள்ள வரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா நேசிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான அன்பு வைக்கணும், பொய்யா நடிக்கக்கூடாது. மூஞ்சிக்கு பின்னாடி என்ன பிரதர், என்ன சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களை மாதிரி ஒற்றுமைன்னு அப்படியே வெளியே போய் பின்னாடி போயிட்டு அது ஒரு விசுவாசியா? அதெல்லாம் யோக்கியமா? சும்மா சொல்லி வச்சுக்கிட்டேன். திருமணம் எனக்காவது உதவும்ல, சும்மா அவர் ஃபார்மாலிட்டிஸ்க்காக. அப்படிதான் நினைக்க நிறைய விசுவாசிகள் இருக்கீங்க. உண்மையாக ஸ்நேகத்தோட பற்றி எரியும்படியாக எப்படி இருக்கிறோம்? ஐக்கியம் இருக்கீங்க. அடுத்து இப்ப அடுத்த ஐக்கியத்துக்குள்ள போகும். 1 யோவான் புஸ்தகம் 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 John chapter 1 verses 3. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென். அடுத்து இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம். முதல்ல ஐக்கியம் இல்லைன்னா எப்படின்னு போன வாரத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து குடும்பத்தில் உள்ள ஐக்கியத்தை குறித்து பார்த்தோம். இந்த வாரத்தில் இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம். அடுத்து இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவோடு இணைந்து அவரோடு ஒன்றி இருக்கிறது, அவரோடு ஒட்டி இருக்கிறது. எப்படி இருக்கும் பாஸ்டர்? எப்படி இருக்க முடியும்? நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ எப்படி அவரோடு உண்ட முடியும்? இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் எப்படி உண்ட முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையினால, பிரசங்கத்தினால. இப்ப ஊழியக்காரர்கள் கேட்டு அறிந்து பார்த்ததை உங்களுக்கு சாட்சிகளாக, தேவனுடைய வார்த்தைகளாக, தேவனுடைய அந்த கற்பனைகளை கட்டளைகளை உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க அதோடு இருக்கும்போது நீங்க கிறிஸ்துவோட ஐக்கியமாகலாம். நீங்க பிரசங்கத்தை தள்ளும் பொழுது, பிரசங்கத்தை குறை சொல்லும் பொழுது, பிரசங்கியார்களை நீங்க திட்டும் பொழுது நீங்க கிறிஸ்துவோட ஐக்கியத்தை இழந்து போயிடுறீங்க.
இப்ப நீங்க கிறிஸ்துவோடு ஒண்ணு இல்லை, கிறிஸ்துவோடு பற்றி இல்லை. நீங்க பிரசங்கத்தையும் பிரசங்கங்களையும் பிரசங்கியார்களையும் நீங்கள் பிதற்றும் பொழுது, நீங்கள் திட்டும் பொழுது, அல்லது நீங்கள் அவர்களோடு நீங்க ரொம்ப கேவலமா பேசி, நீங்க என்ன பார்க்கும்போது நிறைய இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரசங்கங்கள் வருது, தவறான பிரசங்கங்கள் வருது, தவறான பிரசங்கியார்கள் வராங்க. அப்போ எது நம்மளை மாற்றக்கூடியது, எது நமக்கு புத்தி சொல்லுது, எது நம்மளை கண்டிக்குது, எது நம்மளை உணர்த்துறதுன்னு பார்க்கணும். ஆவியானவர் பேசுறது உங்களுக்கு கண்டிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும், சாட்சி உள்ள வார்த்தைகளா இருக்கும், உங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய வார்த்தைகளா இருக்கும், நடக்கிறதையும் நடக்கக்கூடிய சொல்லக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்துவோட ஐக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரசங்கியார்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, நடந்ததை சொன்னா இன்னைக்கு வீட்டில் நடந்ததை பாஸ்டர் சொல்றாரா பார்ப்போம். அப்படி சொன்னார், அப்படி உண்மையா சொல்லிட்டார் அப்படின்னா அவர் உண்மையான பிரசங்கியார். அப்பனா நான் ஆண்டவரை மகிமைப்படி சாட்சியா இருப்பேன். அதனால சொல்லணும்னா அந்த பொய் அப்படி போவோம். இந்த பிரசங்கியார்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சில காரியங்கள் நாங்கள் சொல்ல முடியாது, விசுவாசிகள் வரக்கூடியதை சிலதை சொல்ல சொல்லுவார் ஆண்டவர், சொல்ல அப்படின்னு சொல்லிடுவோம். பலதை ஆண்டவர் என்ன சொல்லுவார், மறைச்சிடுவார், சொல்லாத அப்படின்றார். கடந்த நாள்ல சில ஊழியக்காரர்களோடு பேசியிருக்கும் பொழுது சில கேள்விகள் அவர் கேட்டாங்க, வேதாகமத்திலிருந்து கேள்வி கேட்டாங்க, சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாரு, பாஸ்டர் நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, ஆண்டவர் பேச சொன்னாதான் அவர் பேசுவாரு, அவர் பேசக்கூடாதுன்னு கம்முன்னு அமைதியா இருப்பார் அப்படின்னாங்க. அப்படியாம்மா, அப்போ நாங்களாம் கொடுத்து வச்சோம்மா, எங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர்கள் சொல்லிட்டு. அப்போ நமக்கு புத்திமதி கிடைக்குது அப்படின்னா, நம்மளை கண்டிக்கிறவர்கள் ஒரு வார்த்தை வருதுன்னா, நம்ம மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை வருதா. இன்னொரு பசங்க எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பியிருந்தார். அதோட ஒரு ஊழியக்காரர் ஒரு சினிமா பாட்டை பாடிட்டு, குடிக்கிறியா சபைக்கு வா, விபச்சாரம் பண்றியா சபைக்கு வா, விக்கிரகாரம் பண்றியா சபைக்கு வா, நீ நானும் தான் எங்க போறோம், நியாயத்திற்கு போவோம், நேரம் பரவத்துக்கு போவோம் அப்படின்னா. இன்னைக்கு இந்த மாதிரியான பிரசங்கங்களை கேட்டு இன்னைக்கு என்ன பண்ணா, சில பேர் நரகத்துக்கு போற வாசல்களை கேட்டு தப்பி தவறி போயிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்துவோடு அவங்க ஒண்டி போகாமல் சாத்தானோடு நெருங்கி போயிடுறாங்க. இவங்களுக்கே தெரியாமல் யாரோட இவங்க ஜெபம் பண்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க, சர்ச்சுக்கு அப்படியே வந்துட்டு அப்படியே தலை காட்டிட்டு போயிடுறாங்க. அதான் நான் சொல்றேன், சீக்கிரம் வந்துடுங்க, லேட்டா சபைக்கு வராதிங்க, சபையில ஒழுக்கமா இருங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க சபைக்கு வந்துட்டீங்கன்னு பார்ப்பீங்க, சபையில லேட்டா வரதையும் ஆண்டவர்கிட்ட பிரிக்கிற ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவ ஐக்கியத்தை பிரிக்கிற ஒரு விஷயம். பாடிட்டு இருக்கும் பொழுது அந்த பாட்டுகள், ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில் நீங்கள் ஒன்று இணையாமல் இருக்கும் பொழுது, ஒருமைப்பட்டவர்களாக இல்லாமல் இருக்கும் பொழுது, நீங்க கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றம் அடைகிறீங்க, கிறிஸ்துவை விட்டு தூரமாகிறீங்க. நீங்க நினைப்பீங்க, ஆராதனை லேட்டல, ஆராதிச்சிட்டேல, பாட்டு பாடிட்டல, லேட்டா வந்தாலும் நான் எப்படி கரெக்டா சபைக்கு வந்துட்டேன்ல, அந்த நேரத்துக்கு கவர் பண்ணிட்டேன்ல அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க அப்படி விட்டு கொடுக்காம பேசுங்க. ஆனா கிறிஸ்துவோடு ஒண்ணி இருக்கீங்களா? வேதம் சொல்லுது, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ இந்த கிறிஸ்துவோடு இருக்கிறது எப்படின்னா, அவங்க கேட்டு அவங்க சொல்ற விஷயங்களை நீங்க மனதார கேட்டு, அந்த சத்தியத்தை கேட்டு, அந்த சத்தியத்துக்கு ஒரு அடிப்படையாக, ஒரு சாட்சியாக
நீங்க மாறி ஒரு விட்னஸாக மாறி ஒரு டெஸ்டமனியாக மாறி நீங்க மாறி அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை கொண்டு போய் வெளியே காட்டணும். வெளியே போறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு உலகத்தானோடு பேசுறீங்கன்னு சொன்னா உலகத்தானுடைய காரியங்கள் நீங்க கத்துட்டு வரக்கூடாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசிகள் எப்படின்னா, நாங்கள் பாஸ்டர்கள் புத்தி சொல்லும் போது, பாஸ்டர்கள் பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு ஏறவே ஏறாது. நீ வேலை செய்யற இடத்துல அல்லது நீங்க போற இடத்துல உங்க நண்பர்கள் யாராவது சொன்னா, உங்க சொந்தக்காரங்க யாராவது சொன்னா, அவங்க இப்படி சொன்னாங்க பாஸ்டர், கரெக்டா சொன்னாங்க பாஸ்டர். அதுக்கு மேலே நாங்கள் சொல்லியிருப்போம், பிரசங்கத்தை சொல்லியிருப்போம், ஆலோசனை சொல்லியிருப்போம், சில புத்திமதிகள் இடையில அறிவிப்பு நேரத்தில் சொல்லியிருப்போம். அப்பெல்லாம் உங்களுக்கு காதல் ஏறாது. அப்பெல்லாம் நீங்க என்னையா பிரசங்க, என்னையா பிடிச்ச அழுக்க அறுக்கிறான், பிரைட போடுறாங்க அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த உலகத்தான் சொல்லும்போது இவன் சொல்லுறது கரெக்டாக சொன்னான். அப்போ என்ன கேட்டீங்க, நீங்க யாருடைய காரியங்களை கேட்குறீங்க? உலகத்தானே. அப்ப நீங்க என்ன ஆயிடுறீங்க? மங்கி எரியும்படியாக ஆயிடுறீங்க. பிரகாசித்து எரியும்படியாக அல்ல, மங்கி போகிறவர்களாக மாறிடுறீங்க. நீங்க கிறிஸ்துவை விட்டு தூரமாயிடுறீங்க. கிறிஸ்துவனுடைய செய்தி, கிறிஸ்துவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தம், கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் உங்களை தைரியம் படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை மாற்றி, இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. இந்த மெசேஜ் இன்னைக்கு கேட்கோம்யா. இன்னைக்கு வீட்டில் போய் குடும்ப ஜெபத்துக்கான மெசேஜ் கேட்டு குடும்ப ஜெபம் இருக்கணும். தனிமையான ஜெபத்துக்கு நீங்க மெசேஜ் கேட்டு தனிமையான ஜெபம் இருக்கணும். துதி பாடலுக்கான மெசேஜ் கேட்டோம், அதுதான் இன்னைக்கு வீட்டில் கூட. அன்பை குறித்து சொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள அன்பா இருக்கணும், சண்டையே போடக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் கேட்டோம், ஒரு பிரசங்கம் கேட்டோம். இன்னைக்கு எல்லா குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து போகணும், யாரையும் சபிக்க கூடாதுன்னு கேட்டோம். அதே போல இன்னைக்கு யாரையும் வீட்டுக்குள்ள சபிக்காத ஆசீர்வதித்து போகணும். இன்னைக்கு குடியை விட சொன்னாரு, இன்னைக்கு விபச்சாரத்தை விட சொன்னாரு, வேஷத்தனத்தை விட சொன்னாரு. இன்னைக்கு விட சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? உடனே சபைக்கு வரமாட்டேன், சபையோட தூரமா போயிடுவோம். அப்ப கிறிஸ்துவோட தூரமா போற நீ என்ன பண்ணணும்? அதை விட்டுட்டு வரணும். அப்ப பிரசங்கம் இன்னைக்கு என் குடியை விட சொல்லி, என் விபச்சாரத்தை விட சொல்லி, விக்கிரகாரனை விட சொல்லி, செத்தவர்கள் வணங்காதபடி இருக்க சொல்லி, இன்னைக்கு பிரசங்கம் இதை நான் செஞ்சு காட்டணும், அடையாளமா காட்டணும். அப்ப கிறிஸ்துவோடு இருக்கிற, கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிற, ஒண்டி இருக்கிற, இதுதான் விஷயம். கிறிஸ்துவை வெளியே காட்டணும். உங்க நண்பர்களை பார்க்கும்போது, உங்க உறவினர்களை பார்க்கும்போது, இன்னைக்கு பிரசங்கம் என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க எப்படி தெரியுமா? இதை குறித்து சொன்னாங்க. வேலையில கூட போய் சொல்லணும், அதான் பிரதிபலிக்கிறது. நீ கிறிஸ்துவோடு இருக்கிறது வெளியே காட்டுறது. நீ பைபிளை தூக்கிட்டு பைபிள் படிச்சுக்கிட்டு வசனம் சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு அடைகிறதுல நீ கிறிஸ்தவன் சொல்லி கிறிஸ்துவோடு இருக்குன்னு சொல்லி பார்க்க மாட்டான். எதை சொல்லி பார்ப்பதுமா? உன்னுடைய நடத்தை, உன்னுடைய பரிசுத்தம், சாட்சியை பிரதிபலிக்கக்கூடியது. இதுதான். ஏங்க அந்த கோமே வராதா? கோமே பட மாட்டேங்கிறான். ஐயா கிறிஸ்தவையா, கிறிஸ்துவோடு இருக்கிறவையா, இதுதான் சாட்சி. இவனா என்ன சர்ச்சுக்கு போறான், இவனா என்ன பைபிள் படிக்கிறான், இவனா பெரிய ஆமேன் ஆமேன்கிற ஸ்தோத்திரம் போடுகிறான், குனியும் போது ஆமேன்றான், எந்திரிக்கும் போது ஆமேன்றான், உட்காரும் போது ஸ்தோத்திரன்றான், சிஸ்டத்தை ஆன் பண்ணும்போது இயேசுன்றான். ஆனா நம்மகிட்ட விட்டு மூஞ்ச காட்டிட்டு போறான், வெடிச்சுக்கிட்டு போறான், பேசாம போறான், மூஞ்ச திருப்பிட்டு போறான். அப்படி கிறிஸ்துவ கூட ஐக்கியமா இருக்கிறத காமிக்க மாட்டார். சொல்லும்போது இப்ப புரிஞ்சு கிறிஸ்துவோட ஐக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரதிபலிக்க பற்றி எரியக்கூடியது. மங்காத வெளிச்சமான சாட்சி. அப்ப கூட வேலை பார்க்குறவன், கூட இருக்கிறவன், ரசிக்கப்படாம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வீட்டு சபைக்குள்ள வர முடியும், ஆண்டவரோடு ஒண்டி இருக்க முடியும். நீங்களும் நினைப்பீங்க, நான் பல நாள் ஜோப் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய கணவன் மனமாற்றத்துக்கு, கணவன் சபைக்கு வரணும், மனைவி மனமாட்டது, மனைவி சபைக்கு வரணும், பிள்ளைகள் மனமாட்ட, பிள்ளைகள் ரசிக்க போகணும், எல்லா குடும்பம் ரசிக்க போகணும், ஞானசேனம் இருக்கணும். ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. நீ கிறிஸ்துவோடு ஒண்டி இருந்தா, கிறிஸ்துவோடு ஐக்கியம் வந்தால் அது நடக்கும். நீ கேட்டதை கேட்டபடி நீ மாறினால் அவங்க மாற்றம் கிடைக்கும். நீ இங்க கேட்கறத இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு, இந்த காதல உள்ளே போகக்கூடாது தள்ளி விட்டுட்டு, இங்க குறை சொல்லிக்கிட்டு, இங்க பிதட்டிக்கிட்டு போனீங்கன்னா
அங்க சாட்சி வெறும் ஜெபம், நான் ஜெபம் பண்றேன், அல்லேலூயா ஆமென் சோத்திரம், நான் ஜெபம் பண்ண வசனங்கள் 10 வசனம் சொல்லி 20 வசனம் சொல்லி 50 வசனம் சொல்லி எழுத்து ஜெபம் பண்ணுவேன். பாரு எதுக்கு தான் ஜெபம் பண்ணுவேன், சாப்பிட்டவங்க ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ண கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஆனா கிறிஸ்துவோடு ஒன்றி இருக்கிறதை வெளியே காட்டணும். அதான் ரொம்ப முக்கியம். கடன் வாங்குறவனுக்கு கடனை ஒழுங்கா கொடுக்கணும், கடனை ஒழுங்கா செலுத்தணும். நீ கொடுக்க வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும், செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும், செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும், கிரமமாக செஞ்சு முடிக்கணும். இதில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வெளிக்காட்டுறது. உன் நடைகளில் இயேசுவை காட்டணும், உன் செயல்களில் இயேசுவை காட்டணும். அதான் ஐக்கியமா இருக்கு. வெளியே போயிட்டு வரீங்க, ஒரு ஷூவை கழட்டி போடுறீங்க, செருப்பை கழட்டி போடுறீங்கன்னா ஒன்னா ரெண்டையும் ஒரு ஓரமாக போய் அப்படி கழட்டி வச்சுட்டு வர்றது கிறிஸ்துவ வெளிக்காட்டும். கிறிஸ்துவ ஒன்றிங்க. சில பேர் செருப்பு இந்த செருப்பு இங்கே ஒன்று தூக்கி போட்டு, சாக்ஸை இங்கே கழட்டி போட்டு அங்கே கழட்டி போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு டவுன் டவுன் செருப்பு கழட்டி ஒன்று இங்கே திரும்பி இருக்கும், ஒரு செருப்பு இங்கே திரும்பி இருக்கும், ஒரு செருப்பு இங்கே கிடக்கும், ஒரு செருப்பு அங்கே கிடக்கும். அதெல்லாம் ஒழுக்கமற்ற காரியம். அவ கேட்பாங்க, நீங்களாம் சபைக்கு போற, நீங்களாம் என்ன வார்த்தை கேட்குற, உங்க பாஸ்ட் சரியில்லை, உங்க பாஸ்ட் என்னத்தான் போதிச்சிருக்கிறாரு, ஒழுங்கா செருப்பு கழட்டவே தெரியல, ஒழுங்கா உன் டைய கழட்டி மாட்ட தெரியல, உன் கோட்டை கழட்டி மாட்ட தெரியல, உன் சட்டை கழட்டி மாட்ட தெரியல, உன் சாரியை ஒழுங்கா மடிச்சு வைக்க தெரியல, வீட்டை ஒழுங்கா எடுத்து வைக்க தெரியல, வீட்டுக்குள்ள ஒரே டஸ்ட் பூச்சி புழுவு, சாப்பாடெல்லாம் உப்பு, சாப்பாடெல்லாம் காரம். அப்ப கிறிஸ்துவோட ஒன்று இருக்கு இல்லையா? நம்மளாம் கிறிஸ்துவர்கள் அப்படின்றத விட கிறிஸ்தவர்கள் ஒரு மனுஷன் சொல்லும்போது சொன்னார், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனா கிறிஸ்துவர்களை தான் எனக்கு பிடிக்காது சொன்னாரா இல்லையா? யார் சொன்ன? யார் சொன்ன? மகாத்மா காந்தி சொன்னார். என்ன சொன்னார்? கிறிஸ்துவை பிடிக்கும், நான் பைபிள் படிப்பேன், ஆனா கிறிஸ்தவர்களே எனக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க சரியில்லாதவங்க, அவங்க கிறிஸ்துவோடு இல்லை. நீங்க அந்த பேர் தான் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ உலகத்தான் கூட பேசும்போது உலகத்தானே உனக்கு மாதிரியா கொண்டு வரணும், நீ உலகத்தானாய் போய் மாறிய அவனா மாறியாத, அதை பழகிட்டு அதை கொண்டு வந்து சபைக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற. அப்போ ஒளிய பார்த்து பக்கத்தில் இருக்கிற விசுவாசியும் அதை பழகிக்குது. அவங்களே லேட்டா வராங்க, அவங்களே இப்படிதான் உட்காராங்க, அவங்களே இப்படிதான் பேசுறாங்க, அவங்களே இப்படிதான் நடக்கிறாங்க, அவங்களே இப்படிதான் இருக்கிறாங்க, அதை பார்த்து அது பழகுது. புரியுதா? அப்ப என்ன பிரசங்கத்தை கேட்கிற? என்ன கிறிஸ்துவோடு இல்லாத வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை? அவன் எப்படி ரசிக்கப்பட்ட, எப்படி ஞானஸ்நானம் எடுத்த? அப்ப அந்த தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வெளிப்பாடுகள், உங்களுடைய வாழ்க்கைகள், உங்க வாழ்க்கையினுடைய அந்த வித்தியாசம் வழி நடத்தக்கூடியதாக உதவி காரியங்களாக இருக்கலாம். இருக்கீங்களா? அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 32-33. அப்போஸ்தலர் Acts chapter 4 verses 32-33. விசுவாசிகள் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. திருச்சபையில் ஐக்கியம். அடுத்தபடியாக திருச்சபையில் ஐக்கியம். இப்ப இந்த திருச்சபையில கிறிஸ்துக்குள் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துக்குள் ஐக்கியம், இப்ப திருச்சபைக்குள் ஐக்கியம் பார்த்தோம். திருச்சபைக்குள் ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே இருதயமாக, அது எப்படிப்பட்ட இருதயமாக? திரளான கூட்டமாக, அநேக பேராக, நிறைய பேராக, தனியா 2 பேராக 3 பேராக, ஒரு குடும்பம் மட்டும் தனியா ஒதுங்கி அப்படி கிடையாது. கவனமா இருக்கீங்களா? அப்போ ஒரு குடும்பம் ஒதுங்கி
ஒரு விசுவாசி ஒதுங்கி, ஒரு ஜாதியினர் ஒதுங்கி, ஒரு பிரிவினர், ஒரு வகுப்பினர் ஒதுங்கி, அப்படி கிடையாது. எல்லாரும் திரள் கூட்டமாக சபையில. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஒரே இருதயமாக, அடுத்தபடியாக ஒரே மனம் உள்ளவர்களாக, அடுத்தபடியாக தனக்குள்ளதை பொதுவாக வச்சு, இது ஏன் குழந்தை என்றால் நமக்குள்ளது என்று சொல்லி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை இல்லாமல், பாகுபாடு இல்லாமல், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் சாட்சி கொடுக்கும் போது எல்லார் மேலும் இந்த பூர்ணமான கிருபை ஒரே மாதிரி, சிறியவன் பெரியவன், படித்தவன் படிக்காதவன், பெரிய பதவியில் இருக்கிறவன், சின்ன பதவியில இல்லாமல் இருக்கிறவன், வேலை செய்கிற வேலையில் இல்லாதவன், எல்லாம் ஒரே மாதிரி. சொத்து சுகம் இருந்தாலும் சொத்து சுகம் இல்லாமல் போனாலும் எல்லாம் ஒரே மனம் உள்ளவர், ஒரே இதயம் உள்ளவராக, பிரிவினை இல்லாதபடி, பாரபட்சம் இல்லாதபடிக்கு, பட்சபாதம் இல்லாதபடிக்கு எல்லாம் எப்படி இருந்தாங்களா? ஒரே இதயம் உள்ளவர்களாக. இந்த ஒரே இதயம் உள்ளவர்கள் அப்படின்றது என்னது? ஆவியிலே ஒரு மனமாக. இரண்டாவதாக ஒரே மனம் உள்ளவர்கள் எப்படி? உள்ளத்தில் ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை இல்லாதபடிக்கு. பார்க்கும்போது ஒன்று, நான் சொன்ன ஏற்கனவே சொல்ல, பார்க்கும்போது ஒன்று, அங்கிட்டு போய் ஒன்று பேசுறது. உள்ளத்தில் ஒரே மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். ஒரே ஆவியில் ஒரே உள்ளத்தில். விசுவாசிகள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாக வச்சு அனுபவிக்கிறது. ஒருத்தருக்கு வலி என்றால் எல்லாருக்கும் வலி ஏற்பட்டது போல. ஒருவன் ஒரு பொருள் வாங்கினால் எல்லாரும் அவனுடைய பொருள் போல. அவன் பொருள் வாங்கிட்டான், அவன் மட்டும் நல்லா இருக்கான். அந்த பொறாமை இருக்கக்கூடாது, போட்டிகள் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, வன்கல் இருக்கக்கூடாது. நான் வேலையில்லாமல் இருக்கிறேன், அவன் மட்டும் வேலையில் இருக்கான், அவன் மட்டும் மாசம் மாசம் சம்பளம் வாங்குறான், எனக்கு சம்பளமே வரல. இல்லை, அவனுக்காக சுபித்து, அவனுக்காக மனம் கசிந்து, ஒரே இதயத்தோடு ஒரே உள்ளத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிந்து பேசி சபையில் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கணும். சபையில் ஒரு மனமா சபையை கட்டணும், சபையினுடைய தேவைகளை சந்திக்கணும், ஜெபத்துக்கு ஒரு மனமாக கூடணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உங்களுக்கு நேரம் இருக்கா? ஒரு உபவாசம் கூட்டம் வைக்க முடியும், வைக்கலாம் நினைக்கிறேன், வர முடியுமா? இல்லை பாஸ்டர், வர முடியாது பாஸ்டர், எங்களுக்கு வேலை பாஸ்டர், வேலையில் லீவே கிடைக்காது பாஸ்டர். அன்னைக்கு தான் பெரிய பார்ட்டிலாம் நடக்குது, அன்னைக்கு தான் பெரிய பெரிய ஆள்லாம் வராங்க, ஹையர் ஸ்டாஃப்லாம் வராங்க, அன்னைக்கு தான் பயங்கரமான காரியங்கள். நினைவு போட முடியாது, வேணா தள்ளி வைங்க பாஸ்டர், போஸ்ட்போன் பண்ணுங்க பாஸ்டர். என்னால் லீவ் கேட்கவே முடியாது, லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் கையேந்தி நிற்க முடியாது, லீவுக்காக அவங்கள போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் உபவாசத்துக்காக அதை நான் வீட்டிலே உட்காந்து உபவாசம் பண்ணிடுவேன். அது வேறு, இது வேறு. வேதம் சொல்லு, திரளான கூட்டத்தால் ஒரே இருதயம் ஒரே மனம், ஆவியில் ஒரு மனமாக இருக்கணும், ஒரே கூட்டமாக இருக்கணும், ஒரே ஆவிக்குள்ள இருக்கணும், ஒரே உள்ளத்துக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு ஏன் நம்முடைய ஜெபங்கள் சபையில் சில ஜெபங்கள் கேட்கப்படும், சில ஜெபம் கேட்கப்படும், பல ஜெபங்கள் கேட்கப்படல. சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் கேட்கப்படல? காரணம், ஒரே ஆவியில ஒரே உணர்வுல ஒரே மனம் அந்த மனசுக்குள்ள உள்ளத்துக்குள்ள இன்னைக்கு நம்மளாம் இல்லை. ஜெபிக்கும் போது இவனுக்காக ஜெபம் பண்ணணுமா, இவளுக்காக ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவரே அவங்கள நீங்களே பார்த்து செயல்படுங்க. அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கான என்ன ஜெபம்? அவங்க வசதியாக தானே இருக்காங்க, அவங்க என்ன ஜெபம்? வசதியாக இருக்கிறவங்களுக்கும் ஜெபம் தேவைப்படும். இருக்கீங்களா? இன்னைக்கு சபைக்கு வர்றது எதுக்காக வரீங்க? ஒரு மனதுக்காக வரீங்க. ஒரு மனமாக ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசி ஒரு உள்ளமாயிருந்து
என்கிட்ட இன்னைக்கு 100 ரூபா இருக்குடா, இல்லாதவங்களுக்கு கொடுத்து பரிமாறி ஒருத்தருக்கு சிரித்த முகத்தோட. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி பண்றோம்? சபம் முடிய ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றதுக்கு முன்னாடியே கண்ணை மூடி ஆமென்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சு ஒருத்தர் முடிச்சு பார்த்தாலும் போதும், எங்க காணும், எங்க விசுவாசிக்கணும், அது போயிடுச்சுப்பா, அதையே போயிடுச்சு. நேரம் வேலையில போய் முதலாளக்கும் அது சொல்லிதான் போச்சு. பின்னாடி பாசமா சொல்ல சொல்லிதான் போச்சு. வேலையில அவசரமா, வேலை லீவ் தானே, வந்துட்டு போச்சு. வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வருமானம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 7வது நாள் ஓய்ந்திருக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? வாரத்தின் கடைசி நாளை நியமித்திருக்கிறார். அது கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அந்த நாள் தேவனுடைய திருச்சபையில் ஐக்கியமாகிறது நம்முடைய காரியம். அன்னைக்கும் நம்ம லேட்டா எங்க யார் கொடுக்குறோம்? அந்த ஐக்கியத்தை கிறிஸ்துவை அல்லாமல் கொடுக்குறோம். சபையினுடைய ஐக்கிய நேரத்தை எங்க பிரிச்சு கொடுக்குறோம்? உலகத்துக்கு பிரிச்சு கொடுக்குறோம். கொஞ்சம் பாஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் வரல, லேட்டா வந்துட்டீங்க சொன்னா மூஞ்சி சொல்லிக்கிறோம். பாஸ்ட் பாரு, இப்போ லேட்டா வந்தாலும் லேட்டா வந்துட்டான், கூட்டத்துக்கு மத்தியில் லேட்டா வந்துட்டான்னு சொல்லிட்டார். நானும் வரணும்ல, அங்கேருந்து நடந்து வரணும், அங்கேருந்து பஸ் பிடிச்சி வரணும்மா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு வரணும்ல. நானும் 6 நாள் வேலை பார்த்து எவ்வளவு, அந்த 6 நாள் எவ்வளவு பாடி பெயின் இருந்துச்சு. இதெல்லாம் பாஸ்ட்டுக்கு தெரியுமோ? உன்னை பற்றி எல்லாமே தெரியும், உனக்கு என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் தீர்க்கதரிசனம் நிறைய சொல்ல முடியாது. சொல்ற தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும், சில விஷயம் நம்ம மறைப்போம். நீ என்ன பண்ணுவ? தீர்க்கதரிசனம் சொன்னால் நல்ல பாஸ்ட், நடக்கிறதையும் நடக்க போய் சொன்னா நல்ல பாஸ்ட், நடக்கிறது வேற மாதிரி சொன்னா இல்லை சொல்லாமல் இருந்தால் கெட்ட பாஸ்ட். இருந்தாலும் சொல்லவே இல்லை. அங்கெல்லாம் நல்லா சொன்ன. அங்கே சபையில் ஊழியக்காரன் உங்களை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு நாளும் செபித்து காத்திருந்து செபித்து ஒப்பு கொடுத்து செபித்து ஒவ்வொருவரையும் ஆண்டு சொல்ல வார்த்தையினால செபித்து ஒவ்வொரு இரவும் பகலும் செபித்து உங்களுக்காக. உங்களுக்கு தெரியும், இதை சொன்னா தெரியும், இதை தீர்க்கதரிசனம் சொன்னா இவன் செய்வான், இவன் செய்வான். இவங்கள்ட்ட சொன்னா இதனால பதறுவாங்க, பயப்படுவாங்க. நீ குடியிருக்கிற வீட்டில் ஒரு பிரச்சனை வரப்போகுது, குடியிருக்கிறவங்களால சண்டை வரப்போகுதுன்னா என்ன பண்ணுவ? ஐயோ பாஸ்ட் பிடிச்சுட்டாரு. அப்போ போகும்போதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துட்டே போவேன், ஏற்ற வீட்டுக்காரனை பாடுவேன். சண்டை வந்துடும்னா ஸ்கூட்டர் நிப்பாட்டும் போதெல்லாம், காரை நிப்பாட்டும் போதெல்லாம், பைக்கை நிப்பாட்டும் போதெல்லாம், கேட்டை போட்டு போதெல்லாம் சண்டை வந்துடுமா? பாஸ்ட் சொன்னார் தீர்க்கதரிசனம். நீ வீட்டில் குடிய வச்சிருக்கணும், சண்டை வரப்போகுதுன்னாரு, அவன் சண்டை போட போனாரு. ஐயோ அப்போ என்ன வேணி? பயந்தே பாதிப்போம், அங்கே சண்டை வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் சொல்லுவார், இவனுக்கு இந்த மாதிரி சண்டை வரப்போகுது, இந்த மாதிரி நோய் வரப்போகுது, ஜோக்கம் எல்லாருக்கும் கருத்து பேசிட்டாங்க. என்னென்ன நடக்க போகுது, யார் பிரச்சனை வரப்போகுது, என்னென்ன பிரச்சனையை அனுபவிக்க போகுது, என்னென்ன பிரச்சனை கடந்து போயிருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் ஜெபத்தில் தான் வைக்க முடியும். எதை சொல்ல முடியுமோ அதை சொல்லி உங்களை ஆசிரிச்சு அனுப்புவோம். ஆனால் என்ன, நீ பாவத்தின் மனம் திரும்புங்க, சரியாயிக்கணும். இதைத்தான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்க முடியும். நினைப்பீங்க, என்ன பாஸ்ட் வரும்போதெல்லாம் அங்கே கேன்சர், இங்கே ஆக்சிடென்ட், இதுவே பேசுறாரு. இதுக்கு மத்தியில் உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்போ நாங்க ஏன் உங்களுக்கு தான் சொல்றோம் அப்படின்னா, உலகத்துல நடக்குது. மனம் திரும்பு, மனம் மாறு, ஆண்டவர் ஏற்றுக்கொள், சபையில் உண்மையாரு, குடும்பத்தில் உண்மையாரு, ஊழியக்காரன் உண்மையாரு, விசுவாசிகிட்ட உண்மையாரு, சபையில் ஐக்கியமான்றதை நாங்கள் சொல்லிட்டு இருக்க முடியும். ஆனால் நீங்கள் எங்க தரிசனம் கிடைக்கும், எங்க தீர்க்க தரிசனம் கிடைக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள்லாம் வீட்டிலேயே உட்காந்து யூடியூப்லேயே பார்த்துக்கிறோம் பாஸ்டர். யூடியூப்லேயே எங்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல போதைகள் வராங்க. அவங்களாம் எங்களை அப்படியே நல்லா குடிங்கன்றாங்க, நல்லா சிகரெட் குடிங்கன்றாங்க, விபச்சாரம் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு ஒரு போதம்ன்றாங்க சொல்றதுக்கு. ஆன்லைன்லேயே 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 1500 கட்டி கூகுள் மீட்டில் மீட்டிங் நடக்குது ஆன்லைனில். அதுலேயும் நிறைய காசு கட்டி அதுலேயும் ஒரு மீட் பண்ணி அதுலேயும் கவுன்சிலிங் நடக்குது. ஆனால் நீங்கள் கவுன்சிலிங்காக சபையில் ஐக்கியமா, திருச்சபையில் ஐக்கியமா,
ஜெபம் வேணுமா? சபைக்கு தெரியணும். நீங்கள் என்ன பண்றீங்க? சபைக்கு தெரியாது. வந்தா சபை, வரலன்னா வரலங்க. இன்னைக்கு என்ன தெரியல. அப்படி போறாருந்தா சொல்றீங்க நீ வர முடியாத சபைக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் அல்லது ஃபோன். என்ன காரணம்னு சொல்ல மாட்டீங்க. நாங்கள் பதவி போய் என்னவா இருக்கும், ஏதாகும், ஏதோ உடம்பு முடியாமல் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், அப்படின்னா நாங்கள் ஜெபம் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஊருக்கு போறீங்களோ இல்லை ஏதாவது பிரச்சனை எதை சொன்னாலும் ஜெபம் பண்ண முடியும். நீங்கள் உண்மையாக சபையில் உண்மையாகவே இல்லை, ஐக்கியமாக இல்லையே. சபையில் ஐக்கியம் ரொம்ப தேவையே. சபையில் சொல்லணும் இந்த காரியம், இதுக்காக சொல்லிங்க. சபையில் சொல்லணும், ஐக்கியப்படணும். சபையில் ஒரு மனமாக, ஒரு ஆவியாக, ஒரு உள்ளமாக, எனது உனது பிரிவினை பார்க்காம நமது என்று சொல்லி எல்லாம் ஒண்ணா வச்சு ஒரு இதயத்தார்களாக. இதான் சபைங்க. சபையில் உட்காந்து நீ ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி, அங்க ஒரு மாதிரி, இங்க ஒரு மாதிரி, முடிகிற போது ஒரு மாதிரி, முடிஞ்ச பிறகு ஒரு மாதிரி, தொடர்ந்த பிறகு வந்து உட்கார்றது, முடிகிறதுக்குள்ள ஓடி போயிடுறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, ஒருத்தருக்கு எப்படி இருக்கீங்க கை குடிக்கி. திருச்சபையில் ஐக்கியம் எப்படி இருக்கணும்? சில காரியம் நீ படிக்க வேண்டாம், சொல்ல எழுதிக்கோங்க. அப்போஸ்தலர் 2:43. தேவனை பற்றிய பயம் இருக்கணும். நம்பர் 1, திருச்சபையின் ஐக்கியத்தின் பலன்களும் விளைவுகளும். மேல தலைப்பு போடுவோங்க, திருச்சபையில் ஐக்கியத்தின் பலன்களும் விளைவுகளும் அப்படின்னு போடுவாங்க. பலன்கள் விளைவுகள், திருச்சபை ஐக்கியத்தின் பலன்கள் விளைவுகள் கூட போடுவாங்க. போட்டுக்கிட்டீங்கன்னா நம்பர் 1 அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 43. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43. தேவனை பற்றிய பயம் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா மனம் திரும்பின ரட்சிப்பின் வாழ்க்கை. மனம் திரும்பின ரட்சிப்பின் வாழ்க்கை, அதான் தேவனை பற்றிய பயம். தேவன் ஐக்கியம், சபையில ஐக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள மனம் திரும்ப முடியாது, ரட்சிப்பின் வாழ்க்கை இருக்காது. இன்னும் நீ செய்கிற பாவத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க, மீறுதலை செஞ்சுதான், மற்றதும் செஞ்சுட்டே தான் இருக்க. அடுத்து 2வது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையிலும் இருக்கணும், உங்க சபையிலும் இருக்கணும், உங்க குடும்பத்திலும் இருக்கணும். மகிழ்ச்சி அப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உலகத்தானோட மட்டுமே மகிழ்ச்சியா இருப்போம். வீட்டில் வந்தா கோபக்காரன், அப்படியே எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி, இதெல்லாம் இப்படி கிடக்கு, அதெல்லாம் அப்படி கிடக்கும், இதெல்லாம் குழம்பு இப்படி வச்சிருக்க, அப்படியே பெரிய அப்படி மாதிரி, அப்படியே குடும்பத்தில் பெரிய ஹிட்லர் மாதிரி, அலெக்சாண்டர் மாதிரி உங்களை மாற்றிக்கிறது. சபையில் வந்துட்டு இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இந்த அம்மா முக்கால் போட சரியில்லை, அது பேசிக்கிட்டே இருக்கு, அது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சபை முடிஞ்ச பிறகு அதை சரிப்படுத்தணும். சபையில் மகிழ்ச்சி இருக்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சி. 3வது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அனைத்து மக்களிடமும் தயவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களிடம் தயவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் பிரியமான தாழ்மையுடனும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாங்கணும். புரியுதா சொல்றது? இருக்கீங்களா? மரியாதையை மதிப்பை கொடுத்து வாங்கணும். நீ மதிக்கணும், நீ மரியாதை கொடுக்கணும், அப்படின்னா தான் அவங்க கொடுப்பாங்க. நீ இப்படி திரும்பிட்டு போயிட்டேன்னா உன்னை பின்னாடியே கூட்டு வந்து உன்னை சுரண்டி பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்றது இல்லையா? எனக்கு 4 லாங்குவேஜ் தெரியும், நான் 4 பட்டம் பெற்றிருக்கிறேன், எனக்கு சொத்து இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, எனக்கு வாசல் இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, நாங்களாம் அப்படி ஆக்கும், நாங்களாம் எப்படி ஆக்கும், அவங்களாம் என்கிட்ட வரட்டும், நான் போய் யார்ட்டும் பணிய மாட்டேன். இல்லை, எல்லாத்தையும் தயவா இருக்கணும். எவ்வளவு படிச்சிருந்தாலும் நீ 4000 தெரிஞ்சு வச்சாலும் ஒண்ணுமே தெரியாதது போல தயவா இருக்கணும். அதுதான் தயவு. தாழ்மைப்படுகிறவன் உயர்த்தப்படுவான். சரியா? பிதற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்து 4வது பாயிண்ட் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். புதிய விசுவாசிகள் சேர்க்கப்படுது. புதிய விசுவாசிகளை சபையில் என்ன பண்ணணும்?
சேர்க்கணும். சபையில ஐக்கியம் என்ன? சபையில் விசுவாசிகள் சேர்க்கணும். நீங்களே வர்றதுக்கு என்ன இருக்கு? பயங்கரமா தான் இருக்கு. இதில் போய் புது விசுவாசம் கொண்டு வந்துட்டீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகளை சேர்க்கணும். அடுத்து 5வது பாயிண்ட், நம்பர் 5, 5வது பாயிண்ட், பிலிப்பியர் 4:19. சபைக்கும் சபையோர்களுக்கும் அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படணும். சபைக்கும் சபையோர்களுக்கும் அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படணும். சபைக்கு என்ன தேவையோ அதை உங்கள் மூலமாக சந்திக்கும். ஏன்னா நீங்க சபையில நாங்களாம் ஜெபம் பண்ணிட்டோம், எங்க வேலை முடிஞ்சு போச்சு, ஆராதனை பண்ணி முடிச்சிட்டோம், வந்துட்டோம், போயிட்டோம், எங்க வேலை முடிஞ்சு போச்சு, காணிக்கை போட்டு முடிஞ்சு போச்சு, தசமபாகம் கொடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. இல்லை, அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் இருக்கு. சபையினுடைய என்ன தேவை, அந்த தேவைகளை ஒரு கூட்டமாக ஒரு குழு அமைச்சு வாங்க, ஒரு குழு அமைப்போம். நம்ம சபையில் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா சொல்லிடுவேன், இந்த பொருள் வாங்கணும், உடனே சபை மக்கள் எல்லாம் குழு அமைச்சிருவாங்க. அதர்வைஸ் இந்த மீட்டிங் வைக்கிறோம், ஒரு ஃபேமிலி கேம்ப் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம், ஃபேமிலி கேம்ப் வைக்கிறோம், இந்த இடத்துக்கு போய் அந்த விடுதி பக்கத்தில் வைக்க போகிறோம், அல்லது இங்கே வைக்க போகிறோம், அங்கே வைக்க போகிறோம், இந்த ஹாலில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்படி முதல்ல சபையில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே குழு அமைச்சிருவாங்க. அவங்களே இந்த மாதிரி பாஸ்டர் சொன்னார், இந்த தேவைகளுக்கு இதுக்காக ரூபா நம்ம பங்கு போடுவோம், சாப்பாடுக்கு நம்ம பங்கு போடுவோம். அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் டூர் ஒன்று போவோம், மைசூர், மூணார் இதெல்லாம் போவோம். உடனே சொல்லுவாங்க, இந்த காருக்கு, அந்த டாக்ஸிக்கு, அந்த டிடிக்கு எல்லாம் நான் பார்த்துறேன், டெம்போ டிராவலருக்கு நான் பார்த்துறேன், அங்கே போய் தங்குறதுக்கு நான் பார்த்துறேன். அப்படி ஒருத்தருக்கு எல்லாம் சேர்ந்து கடைசியில் வருவாங்க, பாஸ்டர் இவர் தங்குறது இடம் மாதிரி, இவர் சாப்பாடு மாதிரி, இவர் போகிறது டிடிக்கு பார்த்துறாரு, அப்படியே ரொம்ப சந்தோஷம், கற்றுக்கு வாங்கிக்கோங்க. அப்படி இருந்துச்சு நான் சொன்னேன். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் எல்லாருக்கும் 1000, 2000, 2000, 3000 வசூல் பண்ணி, அதை வசூல் பண்ணது நான் பொறுப்படுத்துக்கிறேன் பாஸ்டர். அதில் ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அப்போ ஒரு பிரதர் இல்லை, ஒரு 4 பேர் கொடுக்கல, 5 பேர் கொடுக்குறேன்னு அவர் சொல்லுவார், உனக்கு போது நான் 3000 போட்டு கொடுத்துறேன் பாஸ்டர் அப்படின்னு கை காசு போட்டுருவார். கடைசியிலும் தெரியாது, எப்போ தெரியும் அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, 3 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. அந்த விசுவாசி சொல்லுவோம், அவங்க தான் கேட்டாங்க, அவர் சொல்லவே மாட்டார். அப்புறம் அவர் சொல்ல கேட்பேன், என்ன பிரதர் நீங்கள் கொடுத்தீங்க? ஆமாம் பாஸ்டர், பாவம் அதை கொடுத்து கேட்டோம், ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களுக்காக பெரிய காமிச்சு. அதுவே விசுவாசிகள் வீட்டுக்கு, சபை விசுவாசி சபைக்கு வரல அப்படின்னா வீட்டுக்கு போய் ஏன் வரல, எதுக்கு வரலன்னு விசுவாசிகள் கேட்டு எல்லாம் தகவல் சொல்லுவாங்க. பாஸ்டர் நான் வீட்டுக்கு வருவாங்க விசுவாசிகள், என்ன பிரதர், என்ன சிஸ்டர்னா, அது விசுவாசிக்கு வரல, அதான் போய் விசாரிச்சுட்டு வந்தேன். நேராக அவங்க வீடு போய் சபையில் வந்து நேராக அவங்க போய் விசாரிச்சுட்டு என்ன என்பதை, அவங்க உட முடியாமல் இருக்காங்க, அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அவங்க தேவையில் இருக்காங்க, அவங்க சண்டையில் இருக்காங்க, ஒரு கடன் பிரச்சனை, அப்படியா மணி அதுக்காக ஜோம் பண்ணுவோம், அதுக்கு ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுவோம். அப்படி இருந்துச்சு நம்ம சபை. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியாது, முன்னாடி இருந்தவங்களுக்கு சபை அப்படின்னு தெரியும். மரியா சிஸ்டர் தெரியும், பிரமிளா சிஸ்டர் தெரியும், இன்னும் பல சிஸ்டர்களுக்கு, பல பிரதருக்கு தெரியும் நம்ம சபை எப்படி இருந்துச்சு. எடுத்துக்காட்ட ஒரு முன்மாதிரியா இருந்துச்சு. அடுத்து 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் அல்லது முதல் வசனம், 2 எழுதிக்கோங்க. முதல் 15வது என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, தலைகீழ சொல்றீங்க, முதல் 1ஆம் வசனத்தை சொல்லிட்டு இல்லை, இந்த வசனங்களை படிச்சுட்டு அந்த வசனம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15 வசனம் மற்றும் 1 வசனம். தலைமைத்துவம் உருவாகியது, லீடர்ஷிப். சபையில உங்களுடைய பொறுப்புகளை உங்கள் கையில் எடுக்கிறது. புரியுதா? பாஸ்டர் எனக்கு லீடர் போஸ்ட் கொடுக்கல, எனக்கு எல்டர் போஸ்ட் கொடுக்கல, பாஸ்டர் எனக்கு கொடுக்கல, இல்லை, சபையில தலைமைத்துவத்தை நீங்க கையில் எடுக்கணும். அந்த பொறுப்புகளை, அந்த லீடர்ஷிப்பை, அந்த தலைமைத்துவத்தை கையில் நீங்க எடுக்கணும். பாஸ்டர் இந்த ஜெபத்தில் நீங்க வரல, நான் அந்த ஜெபத்தை பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். மூப்பர் வரல, அந்த மூப்பர் போஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, பாஸ்டர் எனக்கு கொடுக்கணும், பாஸ்டர் செய்யணும். இல்ல, பாஸ்டர் கொடுத்து பாஸ்டர் செய்யறதை விட அந்த பொறுப்பு, சபையினுடைய பொறுப்பை நீங்க கையில் எடுத்துட்டு வந்து பாஸ்டர் சொல்லணும், ஊழியக்காரன் சொல்லணும், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லணும், இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்.
அதான் தலைமைத்துவத்தை உருவாக்குறது. இன்னைக்கு இந்த கூட்டம் நான் எடுத்து நடத்துறேன். இந்த சிறு பிள்ளைகளுடைய கூட்டத்தை, வாலிபர்களுடைய கூட்டத்தை, இந்த பெண்கள் கூட்டத்தை நான் நடத்துறேன். நான் ஜெபிக்கிறேன். அந்த உபவாசத்துல நான் ஜெபத்தை எடுக்கிறேன், நான் விண்ணப்பத்தை எடுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? பாஸ்டர் சொல்லல, பாஸ்டர் என்னை ஒதுக்கிட்டார், பாஸ்டர் என்னை ஒதுக்கிட்டார், பாஸ்டர் அவங்களுக்கு ஒரு மாதிரி வைக்கிறேன், இவங்களுக்கு ஒரு மாதிரி வைக்கிறேன், ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, இப்படி சொல்லிட்டாங்க. இல்லை, தலைமைத்துவத்தை நீங்க பொறுப்பா கையில் எனக்கு தலைமைத்துவத்தை லீடர்ஸுக்கு உருவாக்கணும். சபையில் உங்கள் பொறுப்புகள் என்ன, என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. கையில் இந்த 6 விஷயங்களை நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் போய் சபையோட ஐக்கியத்தை குறிச்சு பாருங்க. சபையோட ஐக்கியமாக இருக்கிறேன்னா 6 விஷயங்களை படிச்சு பார்த்தா தெரியும். சபையில நான் ஐக்கியமா இருக்கிறேன், சபையில வேறு பிரிஞ்சு இருக்கிறேன். அப்படியே தண்ணியில விழுந்த எண்ணெய் மாதிரி பட்டும் படாமல், தாமரை இலை மாதிரி பட்டும் படாமல். அந்த தாமரை தண்ணியில இருக்கிறதுனால தான் முளைக்குது, பூக்குது, மலருது. ஆனால் அதோடைய இலை தண்ணிக்குள்ள முழுகாது. நினைக்கணும், இந்த சபையால தான் எனக்கு ஜீவன், எனக்கு அதிகாரம், எனக்கு வல்லமை, எனக்கு கிருபை, பரலோகத்தின் வாசல், பரலோகத்துக்கு மேய்ச்சலுக்கு போற நல்ல மந்த. அப்ப நான் தாமரை இலையாக இருக்கக்கூடாது, மூழ்கடிக்கப்பட்ட வேறாக, கனி கொடுக்கக்கூடிய வேறாக இருக்கணும், காய்த்து கனி கொடுக்க, பூத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். சபையில் ஐக்கியமா இருக்கணும். உங்களுக்குள்ள ஐக்கியம் வரணும் பிரதர், சிஸ்டர். ஹலோ, இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சபையில் ஐக்கியம் என்ன? பாவத்தை விட்டுட்டு எது உனக்கு பெருசா தேவை அந்த பாவத்தை விடணும், அந்த மீறுதலை விடணும், அந்த அக்கிரமத்தை விடணும், அந்த சாபத்தை விடணும். தகுதி இல்லாமல் உன்னை மாத்துகிற, உன்னை அடிக்கதை விட்டுட்டு வரணும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்கே பாஸ்டர் பிரைஸ்தர், நல்ல பாஸ்டர், அருமையான பாஸ்டர், நல்ல வார்த்தை, உங்க வார்த்தைகளை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், ஷேர் பண்ணிட்டேன், என் நண்பர்களுக்கெல்லாம், என் உறவினர்களெல்லாம் பார்க்க வச்சுட்டேன். ஆனா ஒரு நேரம் வரும், அப்ப இந்த பாஸ்டர்லாம் இருக்காம பாரு, அவன நல்லவனே கிடையாது. பாஸ்டர் மோசமானவன். ஐயான்ற வார்த்தை இப்ப என்ன ஆயிருது? வாடா போடான்ற அளவுக்கு போயிடும். வித்தியாசம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? யூடியூப்ல பிரசங்கியாக்கள் வந்து சும்மா அப்படி இப்படின்னு சொல்லி பிதட்டி விட்டு போறதுனால இன்னைக்கு எல்லாமே மாறிடுறாங்க. இருக்கீங்களா? உண்மையான சபனை என்ன, எடுத்துக்காட்டா இருக்கிறது, சபையில் எப்படி ஐக்கியம் தெரியும், கடைசி காலத்தில் எப்படி ஆயத்தமாகணும், எப்படி ஆயத்தம் தெரியும். இருக்கீங்களா? ஐக்கியம் என்ற சத்தலை முதல்ல ஐக்கியம் இல்லைன்னா ஒண்டியா இருப்பவர்களுக்கு ஐயோ. ஐக்கியம் இல்லாமல் என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனை, என்னுடைய காரியத்திலேயே நான் போறேன், என்னுடைய ஆசை தான் நான் சொல்றதா அப்படின்னா ஐயோ. 2வது குடும்பத்தில் ஐக்கியம். 3வது விசுவாசிகள் ஐக்கியம். அடுத்து கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம். கடைசியா திருச்சபையோட ஐக்கியம். ஐக்கியம் தேவை, ரொம்ப முக்கியம். ஐக்கியம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு வேலை பெருசா தெரியலாம், வேலை இருக்கலாம், பதவி பட்டம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பலன் இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். உங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா வச்சு போன சொத்து, நீங்க சம்பாதி சொத்தெல்லாம் இருக்கலாம். ஒருவர் ஐக்கியம் இல்லைன்னா நீங்க விழுந்தா தூக்கி விட கூட முடியாம இருக்கு. 2 பேர் ஒரு மனமா இருந்தா தான் சூடு உண்டாகும் சொல்லி பைபிள் சொல்லப்பட்டு பிரசங்க சொல்லப்பட்டு. ஆமே. தனிமையா இருந்தால் சூடு உண்டாகாது. கத்த பெரிய காரியம். ஐக்கியம் இருக்க பாருங்க. சொல்லக்கூடிய ஐக்கியத்தை கத்தர் கவனமா இருங்க, கத்தருக்கு கவனமா இருங்க. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க, பற்றிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, ஐக்கியத்தை குறித்து
ஒரு சில வாரங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொருவருக்கும் ஐக்கியம் என்ன என்பதையும் அதனால் பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி விளக்கியிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் பேசும் பொழுது சபைகளிலே காதுள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொருவருக்கும் காது உள்ளவன் கேட்கப்படட்டும். இந்த கடைசி காலத்தில் ஐக்கியத்துக்கூடாது பட்டியலிட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.